அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் அடைக்கலமாக வந்து எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளின் வெளிச்சத்தை காண்பதற்கு என் தேவன் மிகுந்த கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை இந்த நாளின் விடியலிலே நாங்கள் அழைத்து வரப்பட்டோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாவலும் ஒத்தாசையும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்படுவதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒரு இரக்கத்தை வேண்டி நாம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். எதை குறித்து அவர் நமக்கு இறங்க வேண்டும், அவருடைய இரக்க சிந்தை நம் மீது எதன் மீது இருக்க வேண்டும் என்றால் 57வது சங்கீதம்தான் அந்த இரக்க சிந்தை உள்ள சங்கீதம். நாம் துன்பப்படுகிற காலங்களில், ஆதரவற்று இருக்கிற காலங்களில், நமக்கு யாருமே இல்லை என்று எண்ணுகிற காலங்களில் நம்முடைய இந்த நினைவுகளை மாற்றி நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சப்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொள்ள தேவன் இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சங்கீதத்திலே அவர் துவக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், தேவனே எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, விக்கனங்கள் என்றால் பலவித அர்த்தங்களை கொண்டது. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாது இருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த விக்கனம் என்ற சொல் நம்முடைய இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் நமக்கு நேரிடக்கூடிய கொடிதான ஆபத்துகளுக்கும் என்று பொருள்படும். இங்கு இக்கட்டுகள் கடந்து போக மட்டும் என்னை உமது சட்டைகளின் நிலையிலே அடைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த பூலோக வாழ்க்கை முழுவதுமே நமக்கு விக்கனங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையிலே நாம் அவருடைய ஆதரவு நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கென்று யாரும் இல்லை, ஆதரவு காட்டக்கூடிய ஒரு கரம் அவருடைய கரம் மாத்திரமே. எனவே எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த கரத்தை நான் பற்றி கொள்வதற்கு அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என்மேல் போராடுகிற அந்த சத்துருடைய ஆதிக்கம் என்னை நிந்தைக்குள்ளாக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி ஆறுதலின் கரத்தை நீட்டி என்னை தூக்கி என்னை காப்பாற்றுவார். சங்கீதக்காரர் பாடும்போது நாம் எல்லோருமே நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு
ஒத்தாசை வரும் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஆண்டவருக்குள் எப்படி அர்ப்பணம் செய்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் அப்படிப்பட்ட தேவன். எனவே எந்த இக்கட்டுகளோ ஆபத்துகளோ நம்மை ஆட்கொள்ளும் என்று நாம் நினைத்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷர் புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. நான் என்னுடைய ஜீவிதம் சிங்கங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். சிங்கங்கள் என்று சொன்னாலே பட்சிக்கிற ஒரு விலங்கு. ஆனால் நம்முடைய தேவனுக்கும் சிங்கம் என்றுதான் பெயர். அவர் ராஜசிங்கம். அவர் சகலத்தையும் ஒடுக்கி அடக்கி ஆள்கிற தேவன். தானியேலை சிங்கக்கவியிலே போட்டபோது அவருடைய விசுவாசத்தின் மேல் தேவன் வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலே சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். எனவே நீங்களும் நானும் நினைக்கலாம், நமக்கு இவ்வளவு பெரிய இக்கட்டுகள் வருகிறதே என்று, சிங்கங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்று நினைக்கலாம். அன்பு பிள்ளைகளே, தானியேலுடைய பட்சிக்கிற அந்த சிங்கத்தை தேவன் எப்படி கட்டி போட்டாரோ அதே போல் நமக்கு வரக்கூடிய எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து ஆபத்துக்களிலுமிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவார். கவலைப்பட வேண்டாம். தானியேலுக்கு இருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கும் இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டுமென்றால் நாம் தானியேலைப் போல வாழ்ந்து காண்பிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே எழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள். என்ன கண்ணிகையை சத்துரு நமக்கு வைத்தாலும் வேடன் கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். உங்களுக்கு முன்பாக நான் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உனக்கு வரக்கூடிய எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதுகாவலை நமக்கு கொடுக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையிலே விழித்து கொள்ளுவேன். இவ்வளவு அனுகூலம் செய்த தேவனுடைய கிருபையை நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகம் எங்களை காத்து பலப்படுத்த நீர் அருள் புரியும் என்று தாவீது பாடுகிறார். குறித்த ஜாமத்திலே நான் விழித்து கொள்வேன். தாவீது பாடும்போது, உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு என் கண்கள் குறித்த ஜாமத்திலே விழித்து கொள்ளும். அதே போல் இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு செய்து வருகிறார் என்றால் அவருடைய கிருபைக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தெழும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இந்த நாளிலே தேவன் எழுப்பி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தின் பாதையிலே நாம் இன்னும் உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கவலைகளா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துன்பங்களா? அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நாம் கடந்து செல்கிற பாதை
நமக்கு முன்னாக செல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதை. அந்த பாதையிலே இடுக்கண்கள் இருந்தாலும் அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி நம்முடைய கால் இடராதபடி நம்மை காத்து கொள்ளக்கூடிய தேவன் நம்மை கூவி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நாம் செல்லும்போது நாம் கடந்து செல்லுகிற அந்த பாதை நமக்கு நல்ல வெளிச்சத்தை, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் ஒரு சந்தேகமில்லை. இந்த நாளிலும் இந்த 57வது சங்கீதம் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம். கவலையா கண்ணீரா? கவலைப்பட வேண்டாம், உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குகளை நாம் ஏற்று அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து உமக்கேற்ற நல்ல குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டோம். நீரே எங்களுக்கு பரிகாரி. இந்த பரிகாரியாகிய உம்மை நாங்கள் அண்டி ஜீவிக்க எங்களை தாழ்த்துகிறோம். பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.